சொல்கிறேன். என் பேரு ராவுத் பசரி. நான் ஒரு முஸ்லீம் சேர்ந்த பொண்ணு. எனக்கு 65 வயசு ஆச்சு. நான் ஒரு சீனியர் சிட்டிசனு. நான் எனக்கு சொந்த வீடு கிடையாது. நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என் கூட ஒரு பையன் இருந்தான். பிஜேபி மூலியமா என் கூட ஒரு பையன் 1 வருஷமா இருந்தான். அவன் பேரு வைரவேலு. அவன் என்ன சொன்னான், அம்மா எனக்கு ஓஎம்ஆர்ல ஒரு வீடு வருது, சும்மா கம்மியா வருது, நான் உங்களுக்கு வாங்கி தரேன், கொஞ்சம் காசை ரெடி பண்ணுங்கண்ணா. நான் எவ்வளோன்னு கேட்டேன். அப்ப என்ன சொன்னா, ஒரு 3 கோடி ரூபா சொல்றாங்க, நீங்க ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடை ரெடி பண்ணுங்க, பணத்தை ரெடி பண்ணுங்க, நான் 2 கோடி ரூபாய்க்கு நான் டைம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு முதல்ல வீடை போய் பார்க்கலான்னு சொல்லி நான் வீடை போய் பார்த்தோம். நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 3 பிரதர்ஸ் எல்லாம் போய் வீடை போய் பார்த்தோம். 2 3 டைம் பார்த்தப்ப ஹவுஸ் ஓனரை பார்க்கணும்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரை எனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஹவுஸ் ஓனர் இவர்தான் இவர்தான் ஹவுஸ் ஓனர். இவர்தான் ஹவுஸ் ஓனர்னு சொன்னாங்க. இவர்தான் ஹவுஸ் ஓனரு. இவர் பேரு திருமால் முருகனு. இவர்தான் ஹவுஸ் ஓனரு திருமால் முருகனு அப்படின்னு சொல்லிட்டு இவரை நான் போய் ஓஎம்ஆர் ஈசிஆர்ல முட்டுக்காடுல இருக்கு ஒரு வீடு இருக்கு, அங்க போய் கூட்டி கொண்டு போய் என்னை காமிச்சாங்க. காமிச்சு அவர் கோட் செட்டு போட்டு பக்காவா இருந்தாரு. அப்ப நான் யார் சார்ன்னு கேட்டப்ப நான் தான் திருமால் முருகன். அப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்க சொந்த ஊர் எங்கன்னா, சொந்த ஊர் கிருஷ்ணகிரி, எங்க அப்பா பேரு வைரவசாமி அப்படின்னாரு. அப்புறம் உங்க பசங்களாம் எத்தனை, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு எல்லாமே யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த பையன் குழுவா இருந்தா, இவன் எனக்கு ஃபுல் செக்ரட்டரியா இருக்கான், இவன் தான் என்னோட சொத்து பத்தெல்லாம் பார்த்துருக்கான் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்ப எவ்வளவு சார்னா, நீங்க 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணுங்க, நான் சில கடன்லாம் இருக்கு கொடுத்துட்டு நான் யூஎஸ்ஏ போயிருவேன், 2 மாசம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அக்ரிமெண்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வீட்டு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாரு. சரி நான் கலந்துட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அதே வீட்டுக்கு போனேன். நான் திருப்பி அந்த ஆள் அங்கேயே இருந்தாரு. அந்த ஆள் இருந்துட்டு என்ன சொன்னாரு, மேடம் எனக்கு பணம் கொடுங்க, ஃபர்ஸ்ட் லீஸுக்குன்னு சொன்னாரு. நான் லீஸுக்குலாம் எனக்கு வேணாம், இவ்வளவு தூரத்துல லீஸுக்குலாம் இருக்க முடியாது சார் சொன்னேன். அப்புறம் சரி நீங்க பணம் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்க, ஆனா 3 கோடி ரூபாய்க்கு நாங்க டாக்குமெண்ட் போட்டு அடிச்சு கொடுத்துறேன், அக்ரிமெண்ட் அடிச்சு கொடுத்து சைன் எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் 20 லட்சம் எனக்கு கேட்டாரு. 20 லட்சம் கேட்டப்ப நான் உடனே 20 லட்சத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு பணம் கொடுத்துட்டேன். நான் கொடுத்த பின்னாடி அப்புறம் ஒரு 5 லட்சம் கேட்டாரு, கொடுத்தேன் நான். அப்புறம் சொன்னாரு, சார் சரி சார் எங்களுக்கு காப்பி ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னாரு. இல்ல மேடம் நான் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம்ல, அப்ப உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு காப்பி டாக்குமெண்ட் கொடுத்தாரு. அப்ப இந்த வைரவேலுங்கிறவன் என் கூட தான் இருந்தான். அவன் என்ன சொன்னா, ஒரு டாக்குமெண்ட்டை என்கிட்ட காமிச்சான். காமிச்சு பார்த்து செஞ்சுட்டு ஈசி எல்லாம் போட்டுட்டு செஞ்சுட்டு என்ன செஞ்சா, அவன் திருமால் முருகன் பேர்ல வர்ற மாதிரியே செட் பண்ணான். நானும் சரி இதுதான் ஒரிஜினல் நினைச்சிருந்தேன் நான். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு என்ன செஞ்சா, எங்களுக்கு பணம் அனுப்புங்க மேடம் கொஞ்சம் சீக்கிரம் அர்ஜென்ட்னு சொல்லி ஆர்டிஜிஎஸ் மூலியமா, நான் எஸ்பி அக்கௌண்ட், என்னோட அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட்லயும் கனரா பேங்க்லயும் இருக்கு, எங்க அம்பத்தூர்லயும் ஆவடியிலயும் இருக்கு. அது மூலியமா அந்த திருமால் முருகன் அக்கௌண்ட், அவன் தமிழ்நாடு மெர்கன்டைல்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான். அந்த பேங்க் மூலியமா 2 பேங்க்குக்குமே 55 லட்சம் அனுப்பிச்சிருக்கேன். அனுப்பிச்ச பின்னாடி என்ன சொன்னா, இடையில திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னா, இந்த மாதிரி எங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா. எங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டப்ப என்ன சொன்னா, இந்த மாதிரி கிருஷ்ணகிரி போற வழியில ரவுண்டானால பார்ச்சனல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல எங்க பொண்ணு சரியான அடி, அப்ப ஹார்ட் பிளான்ஸ் மாத்தணும், இந்த பையனுக்கு வைரவேலுக்கு தலையில அடிபட்டுச்சு அப்படின்னாரு. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டலு, வேலூர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னாரு. ஆர்ட் நம்பர் எங்கன்னா 104ன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் எனக்கு சில சர்க்கிள் ஆள் தெரியும், அதை பிடிச்சி சார் கொஞ்சம் அப்போலோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜயகுமார்னு ஒருத்தரை பேசி, அவர் எப்படின்னா கொஞ்சம் லிங்க் நிறைய அப்போலோல உள்ளவர். அவர் உடனே போனை பண்ணி பேசி ஒரு நர்ஸ்கிட்ட பேசுவோம், சரின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த பையன் வந்துட்டு என்ன சொன்னா, மேடம் இப்ப கொடுத்துட்டீங்க, இன்னொரு 10 லட்சம் குறையாத மாதிரி இருக்கு 1 கோடி ரூபாய்க்கு, நீங்க எனக்கு பணம் கொடுங்க. நான் சொல்ல, என்கிட்ட பணம் கிடையாது, நீ எனக்கு பணத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடு, நான் உனக்கு 10 லட்சம் தர்றேன் அப்படின்னு. இதுக்கு இடையில என் டாக்டரோ மருமகளோ வந்தாங்க. வந்துட்டு என்ன செஞ்சாங்க, இவன் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், யாரு, இந்த வைரவேலை. அப்போ பேசுறப்ப, என்னப்பா இந்த இடமெல்லாம் வீடெல்லாம் வாங்கிருக்கீங்களே, என்ன, ஆமாங்க மேடம் அப்படின்னாரு. வீடெல்லாம் காமிச்சு போய் பார்த்து வந்தாங்க. பார்த்து வந்துட்டு சரி எப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன், இல்ல 10 லட்சம் கொடுங்க அப்படின்னாரு. அவங்க சொன்னாங்க, பணம் 10 லட்சம் கொடுக்க முடியாது, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்பன்னு சொல்லி நாங்க உனக்கு பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லவும், சரி நான் 2 நாள் டைம் சொல்லி போயிட்டு மறுநாள் இவங்களுக்கு உடனே கிளம்பிட்டாங்க. உடனே கிளம்புனோம். 2 நாள் கழிச்சு இவன் பொண்ணு கூட லாவணியான்னு ஒருத்தி வந்தான். அதுக்கண்டி லாவணியாவை என்ன எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணானா, மெக்னான் இருக்குல்ல அந்த முகப்பேர்ல அண்ணா நகர்ல, அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சான். என்னன்னா, யுஎஸ்ஏக்கார பொண்ணு தான் திருமால் முருகனோட மருமக அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சான். அதே பொண்ணு என் வீட்டுக்கு வந்தப்ப, மேடம் இந்த பொண்ணு தான், நான் சொன்னேன், அன்னைக்கு அப்படி சொன்னியே, இன்னைக்கு உன் ஒய்ஃப்னு சொல்றீல்ல அப்படின்னு சொன்னேன். இல்ல மேடம் நான் சாரி, எனக்கு தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரி எனக்கு எதுவுமே சொத்து வேணாம், வீடு வேணாம், எனக்கு பணத்தை கொடு, நான் போட்ட அக்கௌண்ட்ல எனக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்க
அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு நான் சொன்னேன் கொஞ்சம் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு வந்தான். 8 மணிக்கு இன்னொருத்தோட வந்தான். அந்த பொண்ணு இன்னொருத்தோட வந்து பணம் கேட்டவன் என்னை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ சும்மா அடிக்கடி பணம்லாம் கேட்ட செஞ்சேன்னா அப்புறம் உனக்கு உண்டு என்ன பண்ணிடுவேன், நான் யாருன்னு உனக்கு தெரியாது, செதுக்கிடுவேன் என்னையா அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்து தகாத வார்த்தைலாம் பேசினான். எனக்கு பயந்துட்டு நான் செஞ்சேன், சரி வெளியே போ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் இருக்கிறேன் பால்கனில, நீ வெளியே போ, முதல்ல நான் நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இதுக்கு இடையில எங்க வீட்டுக்காரர் 2021 பாஸ் அவுட் ஆயிட்டாரு. ரம்ஜான் அப்ப ஆயிட்டாரு. அப்ப நான் என்ன சொன்னேன், அவரோட இன்சூரன்ஸ் பணம் அப்புறம் எனக்கு போட தாலி செயின் எல்லாம் வித்து அந்த கமிஷன் ஆபீஸ் இருக்குல்ல அதுல வைஸ்ராய்க்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி ஒரு இடம் வாங்கினோம். 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வாங்கினோம். அந்த இடத்துக்கு ஒரு 12 லட்சம் கொடுத்தேன். எனக்கு அஜயேந்திரன் என்பட்ட ஒரு 12 லட்சம் கொடுத்தேன். அப்ப எங்க டாக்டர் என்னை பார்க்க வந்தா. அந்த இடத்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காக போய் கூட்டிட்டு போய் காமிச்சு அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு வந்து ஆபீஸ் பக்கத்துலன்னு சொன்னாங்க. ஆபீஸ்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசினோம். பேசிட்டு இருக்கப்ப என்ன செஞ்சாங்க, சரி மேடம் நான் 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன், ஒரு வாரம் பண்ணி தரேன், பணம் கொடுக்க மேடம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன செஞ்சாங்க, அப்போ வந்து டக்குன்னு போலீஸ்காரங்க ஒரு 5-6-10 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு கபகபன்னு வந்து உட்காந்துட்டாங்க. நானு எங்க பாப்பா இன்னும் 2-3 பேர் உட்காந்தோம். அப்புறம் அவங்களாம் வந்தாங்க. வந்தவுடனே என்ன செஞ்சாங்க, நீங்க எந்திரி போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரணும், எதுக்கு என்ன ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்றீங்க, ஏதாச்சும் மெமோ இருக்கா, எது இருக்கா, ஒண்ணுமே இல்லை, எப்படி என்னை நீங்க கூப்பிட முடியும் அப்படின்னு கேட்டப்ப, இல்ல நீங்க வந்து அங்க சொல்லுங்க, நாங்களாம் வர முடியாது சார் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன் நானு. உடனே அங்க வண்டியில இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார் போல இருக்கு. அவர் வந்துட்டு வந்து வெளியே இறங்கிட்டு, வாங்க மேடம் நீங்க எங்கடா அப்படின்னாரு. நான் சொன்னேன், கார்டெல்லாம் காமிச்சேன். சார் ஆல்ரெடி நான் சென்சார் போர்டு மெம்பரு, நான் ஆண்டி கரப்ஷன்ல இருந்திருக்கேன், காங்கிரஸ் கமிட்டியில மெம்பர், நான் சோனியா கூட இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னை மேல எந்த ரிமார்க்கும் கிடையாது. 2016 நான் எம்எல்ஏக்கு நின்றவன், பிஜேபியில கவுன்சிலர் நின்றுருக்கேன் நான், என் மேல கிடையாது. எப்படி சார் எனக்கு எந்த இதுவுமே இல்லாம எப்படி நீ கூப்பிடுங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க, சரி ஒன்றும் இல்லை பிரச்சனை மேடம், நீங்களும் சேர்த்து ஆட்டோவில் வந்து சொல்லிட்டு மட்டும் போயிருங்க நாங்க. அப்புறம் நான் போறப்ப எங்க நகை வச்சுதான் பேங்க்ல பணம் கொடுத்தோம். நகை வைக்கிறப்ப ஒவ்வொரு டைம் இந்த வைரவல் வருவான். அப்ப அந்த நகை சீட்டெல்லாம் எடுத்துட்டு போனோம். போட்டு திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷன் போனான். அங்க போனா அந்த பையனோட அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, எங்க பையனை காணா பொதுப்படியா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்க உட்காந்து, இவங்க தெரியுமா மேடம்னு என்ன கேட்டாங்க. எனக்கு யாருமே தெரியாது சார், இந்த பையனை மட்டும் தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன் நான். சரின்னு சொல்லிவிட்டு அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, அவங்க இன்ஸ்பெக்டர் கேட்டார், என்ன கேட்டேன்னா, நீ எப்படி போய் கொடுத்துருக்க, சார் இவங்க மேல கொடுக்கல சார், நான் பொதுவா தான் கொடுத்தேனே அப்படின்னு சொல்லுவோம். அவரு கேட்டாரு, அது எப்படி இவ்வளவு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க, உங்க பையன் வந்து டெய்லி 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், இவ்வளவு பருவம் கேட்க மாட்டியா அப்படின்னு சத்தம் போடுவோம். அப்ப எல்லாம் நகை சீட்டு சொல்லுவேன். சரி மேடம் நீங்க போங்க, நீங்க இந்த ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, நீங்க வந்து T6க்கு போய் ஆவடியில கொடுங்க. நாங்க சரின்னு நாங்க வந்துட்டோம்ப்பா. வந்த பின்னாடி ஆவடியில போய் நேரா கொடுத்தேன். எப்ப 16/9 6 மணிக்கு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப என்ன செஞ்சாங்க, சரி நான் வாங்கிட்டு நாங்க விசாரிக்கிறேன் மேடம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்டேஜ்ல நான் ஆப்ரேஷன் பண்ணி கரெக்டா எனக்கு 15 நாள் ஆச்சு கண் ஆப்ரேஷன் பண்ணி. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், சரி நேரம் போய் படுத்துட்டேன் வீட்டுல. ஒரு 11 மணிக்கு 5 நிமிஷம் கம்மியா இருக்கும். அப்ப 2 பேர் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து ஒருத்தர் ராஜேஷ்னு ஒருத்தர் வந்தாங்க. வந்துட்டு கதவை தட்டிட்டே இருந்தாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன், எனக்கு கண்ணு திறக்க முடியல. அப்ப ரைட் சைட்ல என்ன சார், நான் இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அது 11 மணிக்கு வாசல் எந்த ஜிஓ சார் இருக்கு லேடிஸ்க்கு அப்படின்னு. இல்ல மேடம் நீங்க ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி நான் ஒரு ஓவரலா ஃபுல்லா யார் யார் மெம்பர்னு ஒரு 7 பேர் மெம்பர்ஸ் எழுதி கையில் கொடுத்தேன். கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. காலைல திருப்பி 17:09 என்னை கூப்பிட்டாங்க. ஒரு 11 மணிக்கு வாங்கினாங்க. சரி நாங்க 2-3 பேர் போனோம். போய் பேசினப்ப அவர் என்ன சொன்னாரு, மேடம் வரல, நாங்க அங்க பிடிக்க போறோம் சொல்லிட்டோம், பிடிச்சிட்டோம், நாங்க எல்லாத்தையும் எங்க கஸ்டடியில கொண்டாந்துருவோம், ஒரு 5 மணிக்கு வந்துருங்க நாங்க. சரின்னு 5 மணிக்கு நாங்க ஒரு 4-5 பேர் போனோம். போனப்ப என்ன செஞ்சாங்க, அந்த வைரவேலு, அப்புறம் வைரவோட அம்மா, அவர் தங்கச்சி, அப்புறம் திருமல் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தாங்க. இதுக்கு முன்னாடி திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் கேட்டாரு, இவ்வளவு பணம் வாங்கிருக்கிய, இவ்வளவு நகை வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க, இந்த பணத்துல நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டப்ப என்ன செய்யறான், ஸ்டேஷனுக்கு முன்னாடியே காலர் எடுத்து இப்படி வாயில வச்சுட்டு மிமிக்ரி பண்றான். அப்பயே அவர் கேட்டாரு, எப்படி நீ இவ்வளவு மிமிக்ரி பண்ணி இப்படி இந்த வயசான காலத்துல அந்த அம்மாவை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன சொன்னார், சரிம்மா நீ அழுகாத, நீ எதுக்கு நீ அழுகுற, நீ பேசாம நீ அந்த ஸ்டேஷனுக்கு போன, அவனுக்கு ரெஃபர் பண்றேன் அப்படி அனுப்பிச்சிட்டாரு. இங்க வந்து 17 அப்ப என்ன செஞ்சாங்க, 17/9 6 மணிக்கு என்னை கூப்பிட்டு விசாரிச்சு அந்த பேப்பர்ல கையெழுத்து போடு இது பண்ணாங்க. எந்த பேப்பரையும் நான் போட முடியாதுன்ட்டேன், எதுவுமே பண்ண முடியாது. பணம் கொடுத்தவே திருமாலும் இருக்கேன், அவன் பேர்ல வைரவேல் மூலியமா அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, எனக்கு அதை வசூல் பண்ணி கொடுங்க நீங்க பணத்தை அப்படின்னு சொல்லவும், சரி மேடம் நீங்க உட்காருங்க நாங்க கூப்பிடுறோம்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு ரூம்ல கொஞ்சப்பா இந்த மாதிரி ஒரு ரூம்ல கூப்பிட்டாங்க. அப்ப நானு அந்த வைரவல் கூட ஒரு அப்பா அந்த ஆள் இப்ப காமிச்ச மாதிரி நான் போட்டான். இதுதான் இவனை சொல்லி எனக்கு ஏமாத்துறது. ஆனா அங்க வந்து ஸ்டேஷன்ல நிக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கான், அந்த ஆளு இந்த மாதிரி இருக்கான்.
இதுதான் அந்த ஆளு திருமால் முருகன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், இல்ல சார், இந்த ஆள் வேற, இந்த ஆள் வேற அப்படின்னு சொன்னேன். இல்ல மேடம், இவனே தான் திருமால் முருகன், இவனே தான் திருமால் முருகன். இப்ப வந்தாலும் சாமியார் ஆயிட்டாரு, அதனால கோயில் கட்டுறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. நான் அப்ப சொன்னேன், சார் சாமியாரா இருந்தா யாரா இருந்தா எனக்கு என்ன, ஏன் பணத்தை நீ ரிட்டர்ன் பண்ணி வாங்கி கொடுங்க சார், எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவன்கிட்ட கேட்டாங்க, உன் பேருக்கு அனுப்பிச்ச பணம்லாம் அக்கௌண்ட்லாம் எங்க அப்படின்னா, நானும் என் மகனும் தான் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இவர் என்ன சொன்னார், இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார், உடனே சரி நீங்க வெளியே போய் உட்காருங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி வெளியே வந்துட்டேன். வந்தோடனே என்னை பேப்பர்ல அதுல கையெழுத்துப்படி இதுல இதுலயுமே கழுத்துப்பட்டேன். சின்ன ஒரு மெமோ பேப்பர்ல மட்டும் கையெழுத்து போட சொன்னாங்க, கையெழுத்து போட்டு வந்துட்டேன்ப்பா. வந்துட்டு 17, 18, 19ஆம் தேதி 19ஆம் தேதி நான் போலீஸ்ல விசாரிச்சேன். போன் பண்ணி கேட்டப்ப அந்த வைரவேலை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன், திருமால் முருகன்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல மேடம் அரெஸ்ட் பண்ணல. ஏன் சார், பணம் அவன் பேர்ல தான் 55 லட்சம் போயிருக்கு, ஏன் அவனை இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்கன்னு. இல்ல மேடம், நாங்க பேசிட்டு உங்களுக்கு பணத்தை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நானும் ஒரு 50 வயசுக்கு வயசான காலத்துல உடம்பு முடியாம ரம்ஜான் டயத்துல அலன்னு அலைஞ்சிட்டேன். எந்த பதிலுமே T6ல இல்ல. அதுக்கு மீறி தான் என்ன சொன்னாங்க, இது ஏசிசிபிக்கு போயிடுச்சு, சிசிபிக்கு போயிடுச்சு அப்படி இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் அங்க போய் பார்த்துட்டு உடனே நேரம் என்ன செஞ்சு அந்த அம்மா கமிஷனர் அம்மாவையும் பார்த்தோம். எனக்கு அப்போ ஒரு ஐபிஎஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேங்க் மேனேஜர் வந்தார் கூட எங்கூட. வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாரு, லெட்டர் எழுதி கொடுத்தோம் மேடம், நீங்க போங்க உடனே விசாரிக்கணும். அது எப்ப கொடுத்தோம், 5ஆம் தேதி டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி 25வது வருஷத்துல கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுக்கவில்லை. திரும்ப சொல்லிருக்கலாம்ல. ஓகே சொல்லமா. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. என் பேர் ராவுத் பசரி. எனக்கு வயசு 65 ஆயிடுச்சு. நான் வைரவேல் என்கிறவன்ட்ட எனக்கு கோயம்மாறு முட்டுக்கால ஒரு வீடு வேணும்னு கேட்டேன். அவன் எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னான். அதை கொண்டு போய் என் வீடெல்லாம் காமிச்சானுங்க, ஓனரையும் காமிச்சானுங்க. அதை விஷயமா வச்சு ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் 20 லட்சம் போட்டேன். 2வது அக்ரிமெண்ட் 5 லட்சம் கொடுத்தேன். திருப்பி 6 லட்சம் டெபாசிட் பண்ணேன். திருப்பி பணம் 10 லட்சம் கொடுத்தேன். அது இல்லாம 2 பேங்க்ல என் பேங்க் மூலியமா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் 55 லட்சம் அனுப்பிச்சிருக்கேன். அனுப்பிச்ச பின்னாடி T6ல போய் என்னை வீட்டுல மிரட்டவும் T6ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி விசாரிச்சுட்டு சரி நாங்க சொல்றோம் நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் என்ன சொன்னாங்க, அந்த பையனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், பணம் சீக்கிரம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்புமே நானுக்கு எடுக்கல. நான் உடனே சிசிபிக்கு மாறிடுச்சுன்னு சொல்லவும் நானும் சிசிபிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணி பெட்டிஷன் கொடுத்தேன். அவங்களே இது வரைக்கும் எனக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கல, பணமே எனக்கு இது வரைக்கும் வாங்கி தரல. இப்ப நான் ரொம்ப நில்லுல நிக்கிறேன். எங்க பசங்க எல்லாரும் என் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டே போயிட்டாங்க. நான் அனாதையா நிக்கிறேன். இப்ப எனக்கு யாருமே இல்லை. இவங்க 2 பேர் தான் என் ஃப்ரெண்டுங்க. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் எனக்கு என் பணம் வேணும். என் ஜீவனாம்சம் பண்றதுக்கு எனக்கு பணம் இல்ல. எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனாலதான் நான் மீடியா பிரஸ் நம்பி வந்திருக்கேன். இப்ப இவங்க என் பணம் 90 லட்சத்தை வாங்கி தரணும். ஆனா இதே வைரவேலி ஸ்டேஷன்ல 87 லட்சம் தரணும் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். ஆனா இது வரைக்கும் எந்த ஸ்டேஷனுமே எந்த ரிப்போர்ட்டையும் எடுக்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எந்த இதுவுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எனக்கு. இப்ப எனக்கு என் பணம் வேணும், எனக்கு என்ன வாங்கி பணத்தை கொடுங்க, எனக்கு காப்பாற்றி விடுங்கன்னு பிரஸ் மீடியா. ஆமா எனக்கு பணம் வேணும். ஏன்னா நான் அனாதையா நிக்கிறேன், எனக்கு யாருமே இல்லப்பா, எல்லாருமே எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு. ஆனா இதுக்கு ஃபுல் சப்போர்ட் போலீஸ்கார காவல்காரங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்காங்க. இது வரைக்கும் நான் இப்ப வயசான காலத்துல அலையிறேனே செய்யறேன்னு ஒரு பாவம் கூட பிறக்கல, இறக்கப்படல. என்னை ஒரு நாய் வருத்தமா தான் வர்றாங்க. போ நான் பாத்துக்கிறேன், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. அதனால தயவு செய்து நான் பிரஸ் மீடியாவை நம்பி வந்துட்டேன். இவங்களை ஒரு குடும்பமா நம்பிதான் வந்திருக்கேன். இவங்க எனக்கு என் பணத்தை வாங்கி கொடுக்கட்டும், என்னை காப்பாற்றட்டும். இவங்க நம்பிட்டு இருக்கேன் நானு. இவங்க தான் எனக்கு செய்யணும். வீடு எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. என் பேர் ராவுத் சரிப்பா. சரியா, நான் ரொம்ப 65 வயசு சீனியரு. சரிங்களா. இப்ப நான் எல்லாரும் ஒதுக்கப்பட்ட தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். இப்ப இவன் பேரு பாலச்சந்திரன். இவன் எனக்கு குடும்ப நண்பர் மால் செஞ்சவன். இவர் எனக்கு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு வேட்டாக்கு பக்கத்துல. அதுல என்ன செஞ்சாரு, எங்க வீட்டுக்காரர் இறந்தனால அந்த காசெல்லாம் வச்சு நான் ஒரு இடம் வாங்கலாம், மாச சம்பளம் வந்தா எனக்கு ஒரு ஜீவனம்ஸ்க்கு ஆகும்னு சொல்லி விட்ட காசு 45 லட்சம் கொடுத்தேன். அந்த கம்பெனியை எனக்கு எழுதி தரேன்னு சொன்னாரு. 1 வருஷம் பணம் வச்சு எனக்கு அந்த கம்பெனியை கொடுக்கவில்லை. நான் கேட்டப்ப உங்களுக்கு தான் தருவேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, உடனே கம்பெனி பேசணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 2 லட்சம் நான் செலவு பண்ணேன். அப்பயும் அந்த ஆளுக்கு செஞ்சு கொடுக்கல. திடீர்னு அங்க இருந்து ஒரு பையன்கிட்ட போய் கம்பெனியை போய் ஸ்டாப் பண்ண போனேன். அப்ப என்ன சொல்லிட்டான், இவர் 51 லட்சத்துக்கு பேசி முடிச்சிட்டாரு, 52 லட்சத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த பணத்தை வாங்கிடலாம் மேடம் அப்படின்னு என்ன சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், நானும் எங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு 2 பேரை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம்.
போய் பேசுறப்ப என்ன சொன்னாரு, அந்த வாங்குற ஓனர் வந்து வச்சுட்டு, நீங்க தான் ஒரிஜினல் வச்சிருக்கீங்களா? ஆமா சார்னே. அப்ப நான் பணம் கொடுத்தா எனக்கு கொடுத்துருங்க மேடம்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், கொடுத்துறேன் சார்னே. நான் நேரா ஸ்டேஷன் எஸ்பிஐக்கு வர சொன்னேன், அம்பத்தூர் பேங்குக்கு. வந்தப்ப எனக்கு பணம் 35 லட்சம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பின்னாடி நான் வச்சு நான் ஒரிஜினல் அவன் கையில கொடுத்துட்டேன். மிச்ச பணம் எனக்கு 20 லட்சம் தரணும். என்ன சார் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் தந்துடுறேன் மேடம் சொல்லி ஒரு 5 லட்சத்துக்கு செக் கொடுத்தாரு. ஜனவரி மாசம் 30ஆம் தேதி. அது போடுங்கனாரு, அது பவுன்ஸ் ஆயிடுச்சு. ரிஜிஸ்டர் பண்றப்ப மிச்ச பணம் தரேன் சொன்னாரு. ஆனா எனக்கு தெரியாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பணத்தை வாங்கிட்டாரு இவர் எல்லாத்தையுமே. நான் கேட்கறது தரமாட்டேன்ட்டாரு. அப்புறம் இந்த மாசம் 27ஆம் தேதி பிப்ரவரி மாசம் என் பொண்ணு வந்தா என்னை பாக்குறதுக்கு. வந்து கை அம்மாக்கு அடிபட்டுச்சேன்னு பார்க்க வந்தப்ப அவ சொன்னா, அங்கிள் இந்த மாதிரி நீங்க அம்மாட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டீங்க, தயவுசெய்து பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்க பையன் எங்க பொண்ணை கீழே பிடிச்சி செல்லோட தள்ளி, வீடியோ ஆடியோ எல்லாம் இருக்கு, சீட்டு கீழோட தள்ளி அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டாரு. தள்ளி விட்டு 2 முட்டியும் அடிபட்டுச்சு எனக்கு. உடனே என்ன செஞ்சா கதை ஓடிட்டு கீழே ஓடிட்டாரு. ஓடிட்டு கார்ல ஏறிட்டாரு. நான் என்ன செஞ்சேன், எங்க பொண்ணு இது மாதிரி பிரச்சனை பண்றாங்களே எனக்கு யாரு மேலே பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, பாஸ்டர் ஒய்ஃப்லாம் வந்துட்டாங்க. நாங்க நேரம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போனோம். கம்ப்ளைண்ட் பண்ணி போறதுக்குள்ளேயும் இவர் என்ன செஞ்சாரு, என் பொண்ணை காருக்கு வச்சு கடத்திட்டாரு. கடத்தி தர தர தரன்னு வித்துட்டு போயிட்டாரு. எங்க வீடு எப்படின்னா